ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மழை பற்றாக்குறை நிலவும் தற்போதைய சூழலில் கர்நாடக மாநிலத்தின் குடிநீர் தேவையை பாதுகாப்பதே முதல் முன்னுரிமை என முன்னாள் முதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பசவராஜ பொம்மை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டில்லியில் பேசிய அவர், காவிரி ஆற்றுப்படுகையில் கடுமையான நீர் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் தமிழ்நாடு வேளாண் பாசனத்திற்காக நீர் கேட்கிறது. ஆனால் கர்நாடகா தனது சொந்த மக்களின் குடிநீர் தேவைக்கே முதல் முன்னுரிமை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் மழை பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த சிக்கல் தொடர்வதாகவும், கர்நாடகாவில் நிலவும் நீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பாய அமைப்புகள் சரியாக உணர தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகா தென்மேற்கு பருவமழையையும் தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழையையும் முதன்மையாக நம்பியுள்ளதென கூறிய பசவராஜ பொம்மை, தமிழ்நாட்டிற்கு நீர் சென்றடைந்த பின் அதை திரும்ப பெற முடியாது எனவும், ஆனால் கர்நாடகாவால் தேவைப்படும் போது தண்ணீரை திறந்துவிட முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், காவிரி ஆணைய உத்தரவு மற்றும் தண்ணீர் திறப்பு குறித்து ஆலோசிக்க கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாகவும், இக்கூட்டத்தில் உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் வரை சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து குடிநீரை பாதுகாப்பதே தங்களது உத்தி என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.